அவை தலைவர் நான் முன்மொழிகிறேன். அதை நான் வழங்குகிறேன். முன்னிலை மாநில நிர்வாகிகள். அடுத்தது தமிழ் தாய்வாழ் மாநில துணைத் தலைவர் திரு பரமசிவம். நீராறும் கடலொழுத்த நிலமடங்கை எழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்வரத சங்கமிதில் தெக்கணம் சிறந்த தாவிடனல் திருநாடும் தத்தசிறு விரைவுகளும் தடித்தனதும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வரவேற்புரை திரு மா பரமசிவம் மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சி அவர்கள். வணக்கம். தலைவர் அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளே, தமிழகம் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போவது யார் என்ற பரவலத்தில் ஆழ்ந்திருக்கிற வேளையிலே அடுத்த 4 ஆண்டுகள் மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த வகையில் அமைய வேண்டும் என்பதை சிந்திப்பதற்காக விவாதிப்பதற்காக கருத்துக்களை பெறுவதற்காக இந்த கருத்தரங்கத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். பெரியவிழா மாநாடு தினத்தில் வரலாறு படைத்த திருச்சியிலே நம்முடைய வாழ்வை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு நடத்துகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு உரைகின்ற அனைவரை வழங்குகிறேன். இந்த கருத்தரங்கத்திற்கு தலைவராகின்ற எழுச்சி நாயகர் மாநில தலைவர் அவர்களே, இந்த கருத்தரங்கம் நடப்பதற்கு மூலகாரணமாக உதவியிருக்கிற மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, அவரோடு இணைந்து கலப்பணியாற்றுகின்ற மாநில பொருளாளர் தோழர் PS மாதவன் அவர்களே, கருத்தரங்க ஆக்கபூர்வமான பணிகள் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிற மாநில துணைத் தலைவர் தோழர் ஐயன் பிள்ளை அவர்களே, இங்கே வாழ்த்துறை சிறப்புரையாற்றுவதற்காகவும் வாழ்த்துறை வழங்குவதற்காகவும் வந்திருக்கிற சமூக சமத்துவத்திற்கான மருத்துவ சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் GR ரவீந்திரநாத் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் சங்கத்தின் வழக்குகளை சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்ற அன்புக்குரிய வழக்கறிஞர் செல்வி சந்திரகாந்தன் அவர்களே, திருச்சி தொழிற்சங்க பணியோடு வழக்கறிஞர் பணியையும் இவர் சிறப்பாக ஆற்றி வருகிற மூத்த வழக்கறிஞர் அன்பு தோழர் எல் பாலகிருஷ்ணன் அவர்களே, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் இந்த சங்க உறவுகள் ஏதோ சங்க உறவுகள் மட்டுமல்ல, அதை தாண்டி குடும்ப உறவுகள் என்பதை நீட்டிக்கிற வகையிலே நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் தோழர் சாகுபதி அவருடைய மருமகன் திரு ராஜாமணியன் அவர்கள் இங்கே விளங்கியிருக்கிறார். அன்புக்குரிய வழக்கறிஞர் திரு ராஜாமணியன் அவர்களே, அதே போல திருச்சியுடைய பிரமுக வரிசையிலே இடம்பெற்றிருக்கிற தமிழாளர் டாக்டர் எல்வி அழீம் அவர்களே, மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பற்றி இங்கே வழக்கறிஞர்களும் மருத்துவர்கள் பேசினாலும் கூட அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பொறுத்தே காவேரி மருத்துவமனையில் அதற்கான பொறுப்பிலே இருக்கிற திருமதி சு. எலினா அவர்களை நன்றியுரையாற்ற இருக்கிற
அன்புக்குரிய அண்ணன் திருச்சி மாவட்ட தலைவர் தோழர் மணிவண்ணன் அவர்களே, மாநிலம் முழுவதிலிருந்து திரளாக இந்த நெருக்கடியான சூழலிலும் வந்து கலந்து கொண்டிருக்கிற அன்பு தோழர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுள்ளது. நன்றி. வணக்கம். நம்முடைய மாநில தலைவர் திரு திருமதிநாதன் அவர்கள் தலைமையில் அன்பு தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் மாநில மையத்தின் சார்பில் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுடைய பிரதான பிரச்சனையாக மருத்துவ காப்பீட்டு திட்டம் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது, எப்படியெல்லாம் வேதனை தருகிறது, அவற்றை நீக்குவதற்கும் போக்குவதற்கும் நம்முடைய மாநில மையம் எடுத்த முடிவின்படி இன்றைய திருச்சியிலே கூடியிருக்கிறோம். பிரதான நோக்கம் ஓய்வூதியர் குடும்ப ஊதியருடைய மருத்துவ காப்பீடு. மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலே ஒரு சிறப்பாக ஒரு கருத்தரங்கத்தை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே மாநில மையம் குறிப்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்து இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினுடைய கருத்தரங்கின் வாயிலாக மாநில அரசிற்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் என்னென்ன ஆலோசனைகளை கருத்துக்களை கூற வேண்டும் என்ற நல் உணர்வோடு இங்கே மாநில முழுவதும் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துடைய 33 மாவட்டங்களில் இருந்து பிரதிநிதிகள் இங்கே வருகின்றோம். இந்த பிரதிநிதிகள் கூட்டத்திலே வல்லுநர்களை கொண்டு சட்ட வல்லுநர்கள், மருத்துவ வல்லுநர்களை கொண்டு இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம், ஓய்வூதியருடைய முறையான முழுமையான பயன்களை எல்லாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களை கூறுகின்ற கருத்துரை கூட்டமாகத்தான் இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த கருத்துரை கூட்டத்திற்கு இங்கே நம் அனைவரையும் வரவேற்று இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த உறுப்பினர், மாநில செயற்குழு உறுப்பினர் இங்கே நம்ம எல்லாம் வரவேற்றிருக்கிறார். அருமையான பரமசிவம் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு மிக சிரமத்தோடு ஏற்பாடுகளை செய்து கடுமையான முயற்சிக்கு இடையிலே அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்து 2 நாட்களுக்கு தான் வீடு வந்திருக்கிறார். அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் இந்த மருத்துவ காப்பீட்டு திட்ட நடுத்தரத்தை பற்றி தான் இருந்தது. இந்த வகையிலே இந்த கூட்டத்திற்கு முன்னிலையேற்றிருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள், அருமை சகோதர
ஓய்வில்லா உழைப்பாளி பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மோகன் அவர்களே, இயக்கத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை சகோதரர் மாதவன் அவர்களே, இங்கே துவக்குரையாற்ற வருகின்ற ஐயனுடைய அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக மாநிலத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வருகை இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பிரதிநிதிகள், கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அனைவருடைய கருத்தை இருக்கக்கூடிய வகையிலே எங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை, கருத்துக்களை கூற வேண்டும் என்று நம்முடைய இயக்கம் அருமை சகோதரர் பொதுச் செயலர் மோகன் அவருடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி இருக்கக்கூடிய, நல்ல கருத்துக்களை கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சமூகத்திற்கான மருத்துவர்கள் சங்கம் சென்னையிலிருந்து வருகின்றார் அருமை சகோதரர் டாக்டர் ஜி.ஆர். ரவிநாத் அவர்களே, மருத்துவ காப்பீட்டு திட்டமும் சமூக பாதுகாப்பு என்ற தலைப்பிலே அவர் இங்கே கருத்துக்களை வருகின்றார்கள். அதுபோல மூத்த வழிமுறைய மருத்துவ காப்பீட்டு திட்டமும் ஓய்வூதியர்களின் உரிமைகளும் என்ற தலைப்பிலே இங்கே நல்ல கருத்துக்களை கூறி உரையாற்ற இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திருச்சி அன்பு சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களே, வழக்குரைஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலிருந்து வருகை இருக்கக்கூடிய மருத்துவ காப்பீட்டு திட்டமும் நீதிமன்ற தீர்ப்புகளும் என்ற தலைப்பிலே இங்கே வருகை தந்து நல்ல கருத்துக்களை கூட இருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்திலே மாநில தலைவராக பொறுப்பேற்று 14 ஆண்டுகள் சீரோடும் சிறப்போடும் இந்த இயக்கத்தை வழிநடத்தி என்னிடம் இங்கே வருகை இருக்கக்கூடிய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் சாகுல் அவர்களே, அவருடைய மாப்பிள்ளை சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளோட வழக்கறிஞர் அருமை சகோதரர் ஆஜாமிதன் அவர்களே, மண்டல மேலாளர் காப்பீடு காவேரி மருத்துவமனை திருச்சி மருத்துவ காப்பீட்டு திட்டமும் மருத்துவமனைகளின் பங்களிப்பும் என்ற தலைப்பிலே இங்கே உரையாற்றுகிறார்கள். அதுபோல ஏபிசி மருத்துவமனையுடைய திருச்சி மருத்துவமனையுடைய டாக்டர் புதுமையில் ஏற்படும் நோய்களும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பிலே இங்கே வருகின்றார்கள் அன்பு சகோதரர் டாக்டர் எம்.ஏ. அலீம் அவர்களே. நிறைவாக நன்றி கொண்டு இருக்கக்கூடிய திருச்சியுடைய மாவட்ட தலைவர் அன்பு அண்ணன் மணிவண்ணன் அவர்களே, மாநிலத்தினுடைய நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள், அண்ணன் அவர்களே, ஐயன் பிள்ளை அவர்களே, குடியரசு அவர்களே, பரமசிவம் அவர்களே, தனசிங் அவர்களே, அமைப்பு செயலாளர் மாசாரதி அவர்களே, மாநில பிரச்சார செயலாளர் செல்வராஜ் அவர்களே, மாநில இணை செயலாளர்கள் நபுபதி அவர்களே, மந்திரசேர் அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே, தங்கபாணி அவர்களே, நகாரியன் அவர்களே, ஒரு அனைவரையும் மாநில மையத்தின் சார்பில் வழங்கி வாழ்த்து மகிழ்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே மனதில் ஒரு சஞ்சலத்தோடு, ஒரு சங்கடத்தோடு இங்கே அமர்ந்திருப்பதை நாம் உணர்கிறோம். ஓய்வூதியர்கள் குழுக்களுடைய சஞ்சலத்தை போக்குகின்ற வகையிலே இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினால மாதம் 497 ரூபாய் நம்முடைய பென்ஷனில் இருந்து பிடித்துக் கொள்கிறார்கள்.
எண்ணங்கள்லாம் ஒன்றுதான். மாதம் 495 ரூபாய் கோயிலுக்கு சென்று பிடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு வரக்கூடிய நோய்களில் பெரும்பாலான நோய்களுக்கே திடீர் ஏற்படுகிற நெஞ்சுவலி, வயிற்றுவலி, இதுபோன்ற பல்வேறு நோய்களுக்கெல்லாம் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனில்லை, பலனில்லை என்ற ஆதங்கம் எல்லோரிடத்தில் இருக்கிறது. இங்கே 2-3 மாவட்டங்களிலிருந்து இங்கே மாநில மையத்திற்கு கோரிக்கையை கூட இங்கே கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை இங்கே நாம் நம்முடைய சட்ட நிபுணர்களையும் மருத்துவ நிபுணர்களையும் அழைத்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும். எங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழிவகைகள் இருக்கின்றன என்பதை அரசுக்கு உங்களுடைய கருத்தை தருவதன் மூலம் மருத்துவர்கள் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த காப்பீடு வழங்கலாம் என்பதை விட எல்லா நோய்களுக்குமே காப்பீடு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டுதான் இங்கே நம்முடைய நிபுணர்கள், வல்லுநர்கள் விரைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அழைத்திருக்கிறோம். எல்லோருடைய விருப்பமும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்டால் எல்லா நோய்களுக்கும் நீங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனி மருத்துவ காப்பீடும் அரசும் வழங்கிட வேண்டும். இல்லை என்றால் எங்களை விட்டுவிடுங்கள். நாங்கள் தனியாக பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன மருத்துவ காப்பீடு செய்வதற்கு, அவற்றை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். எங்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்ற எண்ணங்களை எல்லாம் நீங்க உங்களுடைய எண்ணத்தில் இருப்பதையெல்லாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கட்டாயப்படுத்தி நம்முடைய ஓய்வூதியிலிருந்து எடுத்துக் கொள்வதை தவிர்த்திடுங்கள். எங்களுக்கு விருப்பப்படி விரும்பினால் அதில் இருக்கலாம், இல்லை என்றால் நாங்கள் விலகிக் கொள்ளலாம் என்ற கருத்தையும் உங்களுடைய கருத்தாக இங்கே நான் நம்முடைய நிபுணர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். மீண்டும் நிறைய நேரம் நம்முடைய நிபுணர்கள் இங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பை உரையாற்ற இருக்கிறார்கள். நம்முடைய நோக்கமெல்லாம் இன்சூரன்ஸ்ல பணம் கொடுத்தால் என்னோட பணம் கேட்கப்படாது. ஆஸ்பத்திரிக்கு போனா பணத்தை கட்டினாத்தான் அட்மிஷன். பணம் கட்டலை என்றால் அட்மிஷன் இல்லை. திடீர்னு நெஞ்ச வலிக்கிற பக்கத்து மருத்துவமனை போல வைத்தியம் பார்க்கிறோம் என்றால் பட்டியல் இல்லாத மருத்துவமனையில் பார்த்திருக்கிறீங்க. ஆகையினால் அந்த நிதிக்கு வழங்க முடியாது, காப்பீடு தர முடியாது என்று காப்பீட்டு நிறுவனம் அறிவிக்கிறது. அதன் பிறகு நாம் அரசுக்கும் கருவூலத்திற்கு விண்ணப்பித்து நாம் 7 லட்சம் ரூபாய் செலவு செய்தால் நமக்கு வழங்குவதை 3 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். இது போன்ற கொடுமைகளை நாம் தவிர்க்க வேண்டும். எல்லா நோய்களுக்குமே எந்த மருத்துவமனையில் சேர்ந்தாலும் எங்களுக்கு அந்த உரிமை, அந்த சலுகை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்களுடைய நோக்கம். எனவே நம்ம இயக்கத்திலே 1 லட்சம் ஓய்வூதியர்கள் இருக்கிறார்கள். 1 லட்சம் குடும்ப ஓய்வூதியர்கள், 2 லட்சம் பேர் எங்களுடைய சங்கத்திலே இருக்கிறோம். இந்த 2 லட்சம் பேருடைய எண்ணங்களை, கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஆலோசனை வழங்க உயர்ந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய நோக்கம் ஓய்வூதியர்களுடைய நலன் பாதிக்கப்படக்கூடாது. ஓய்வூதியர்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்களை இப்போது வரையில் இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், காவேரி மருத்துவமனையுடைய மண்டல மேலாளர் அவர்கள், திருமதி வெண்ணிலா அவர்கள், நீங்கள் எல்லோருமே ஒரு 2 லட்சம் பேருடைய நோய்களை தீர்ப்பதற்கு காப்பீடு எப்படியெல்லாம் முழுமையாக பயன்பட வேண்டும். அரசுக்கும் காப்பீடு நிறுவனத்திற்கும் நீங்கள் தருகிற கருத்தை தான் எங்களுடைய சங்கம் முறையாக கொடுத்து அரசுக்கு வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மருத்துவ காப்பீடு நிறுவன இந்த இயக்கத்தின் சார்பில் இந்த கருத்தரங்கை தொடங்கி வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து வருகின்றிருக்கக்கூடிய வல்லுநர்கள்
கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். நாம் அனைவரும் உங்களுடைய கருத்துக்களை கேட்டு முறையாக சரியாக கருத்துக்களை நாம் தொகுத்து பயன்படுத்துகின்ற வகையிலே இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவோம். அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டுமாய் அன்போடு மாநில மையத்தின் சார்பில் கேட்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்கிய நம்முடைய